Chat GPT அப்படிங்கிற ஒரு சேட்டிங் டூலை வந்து OpenAI அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்த Chat GPT என்னன்னு கேட்டிங்கன்னா, கூகுளுக்கு போட்டியாக களமிறங்கியிருக்கு. இந்த Chat GPT AI இன்ஜினை வந்து டெஸ்லா ஓனரான எலான் மஸ்க்கும் சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் சேர்ந்து தான் வந்து இது உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 2018ல் எலான் மஸ்க் வந்து இந்த கம்பெனியை விட்டு விலகிட்டாரு. ஆனால் சாம் ஆல்ட்மேன் இந்த ப்ராஜெக்ட்டை தொடர்ந்து ரன் பண்ணி நவம்பர் மாதம் 2022 அதாவது போன வருடம் எண்டில் வந்து இதை லான்ச் பண்ணிட்டாரு. லான்ச் பண்ண உடனே வெறும் 5 நாள்லேயே 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதுக்கு கிடைச்சிது. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனி கூட வந்து 1 மில்லியன் யூசர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வெறும் 5 நாளில் வந்து இந்த Chat GPT வந்து 1 மில்லியன் யூசர்ஸை கடந்துச்சு. இந்த Chat GPTக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெய்னிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு AI இன்ஜின் கொஸ்டின் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். கூகுளுக்குள்ளே போயிட்டு Chat GPTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த Chat GPT அப்படிங்கிற டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கூகுளுக்கு இது ஃபியூச்சரில் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூகுளே பயப்படுற மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இது யூஸ் பண்ணி எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே வந்து ட்ரை Chat GPT அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அந்த விண்டோவில் பார்த்துட்டிங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா வந்து அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லைங்கிறனால சைன் அப் ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரியாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாக கூகுள்லேயோ இல்லைனா வந்து உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேயோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பர்சனல் இமெயிலை என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபை யுவர் இமெயில் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஆப்ஷன் வருது. அதாவது இந்த இமெயில் தானே அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன்னா அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த Chat GPT வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட நேம் கேட்கும். அதாவது ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் வந்து நீங்கள் வந்து SMS மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம நம்பரை வந்து என்டர் பண்ணி OTP மூலமாக அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்க்ரீனில் வந்து சில குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது Chat GPT வந்து சில டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட சேட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எனக்கு தேவையான எந்த கொஸ்டின்னாலும் நான் கேட்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத சொன்னால் எழுதும். அதாவது ஒரு ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணோன்னா எப்படி எழுதணும்னு கேட்டால் எழுதும். அது போக வந்து ஒரு கவிதை பாட சொன்னால் கூட பாடும். இதை மாதிரியாக பல விதமான விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து என்னோடய சேனலை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அந்த சேனல் பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியெல்லாம் சேனல் பேர் இருக்குது, நீங்கள் எந்த சேனலில் வந்து தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை திருப்பி வந்து என்னோடய சேனல் பேரை டைப் பண்ணிட்டேன்னா, அதாவது எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லி டைப் பண்ணிட்டேன்னா அது அக்யூரேட்டாக தேடுது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இது வந்து 2021 டேட்டா பேஸை வச்சு தான் தேடுது. அதாவது 2021 இருக்கிறப்போ நம்ம சேனல் URLலாம் வேறு இருந்துச்சு. அதனால் நான் இப்போ இருக்கிற யூடியூப் ஹேண்டில் வச்சு சர்ச் பண்ணேன். ஆனால் ரிசல்ட் வரல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2021 டேட்டா பேஸ் வரையும் தான் எங்கள் கையில் இருக்குது. அதனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து சரியாக வந்து இப்போதைக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து மறுபடியும் என்னோடய சேனல் பேரை வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். உடனே நம்ம சேனலோட URLும் அது போக அந்த என்ன வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துருந்தோமோ டிஸ்கிரிப்ஷன் அதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த சேனலோட URLையும் காட்டுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 URL வந்து எடுத்து காட்டினதுனால சேனல் வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. காரணம் இப்போ URL மாறி போயிடுச்சு. ஆனால் இதுதான் நம்ம சேனலோட பழைய URL இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சேனல் வந்து இல்லைன்னு சொல்லி காட்டும். எந்த சேனல் தேடினாலும் சரி இதே கதை தான். காரணம் நான் சொன்ன மாதிரி இது வந்து பழைய URLாக இருக்குது. மற்றபடி இப்போ கரண்ட்டாக உள்ள கொஸ்டின் கேட்காம நீங்கள் வந்து வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ நான் வந்து மறுபடியும் இன்னொரு கரண்ட் கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். அதாவது நமக்கு வந்து இப்போ ஃபிஃபாவோட வேர்ல்டு கப் நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ யார் இப்போதைக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப்போட சாம்பியனுங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் தப்பான ஆன்சர் தான் வருது. காரணம் 2022 டேட்டா பேஸ் இன்னும் அவங்க அப்லோட் பண்ணலை. 2021 எண்டில் தான் இருக்குது. ஸோ 2022 வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரியாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸும் நமக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் ஆனது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க, நமக்கு ஃபுல் டேட்டாபேஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து படிப்படியாக வந்து தினமும் உள்ள டேட்டாபேஸை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வந்து நான் சர்ச் பண்ணுறேன், AEW அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன்னா அந்த சர்ச் ரிசல்ட்டோ இல்லை URL தான் வரும். ஆனால் AEWன்னு என்ன, அந்த ரெஸ்லிங் கம்பெனி எப்போ ஆரம்பிச்சதுங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரியாக குட்டி வந்து கொடுக்க ஆரம்பிக்காங்க. இது மாதிரியாக ஏதாவது டெஃபினிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினிஷன் அழகாக எடுத்து காட்டும்.
இப்போ அடுத்தபடியாக வந்து நான் ஒரு ஊர் பேரை என்டர் பண்ணுறேன். அதாவது தூத்துக்குடின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தூத்துக்குடி எங்க இருக்கு? அது மட்டும் இல்லாம அதில என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு மொதற்கொண்டு வந்து ஒரு குட்டி பேராகிராஃப்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. இதே மாரியாக எந்த ஒரு கொஸ்டினும் சரி நம்ம வந்து சிங்கிள் வேர்ட்ல குடுக்கும்போது, அதுக்கான டெஃபினிஷன ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருந்தது. மேலும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுத தெரியலன்னு கேட்டா கூட, அந்த லெட்டர வந்து அந்த சினாரியோ என்ன? இப்போ நான் வந்து பிரின்சிபலுக்கு லெட்டர் எழுதணும். ஏதாவது ஐடி கார்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கூட அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அழகாக ஒரு லெட்டர் வந்து எடுத்து கொடுத்துரும். இதே மாதிரியாக நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து படிப்படியாக கரெக்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் எடுத்து காட்டிடுது. சின்ன பிள்ளை கூட புரிகிற மாதிரியாக வடிவத்தில் வந்து இந்த மாதிரியாக சாட் ஜிபிடியை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சொல்யூஷனை ஜஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான சொல்யூஷனை ஆட்டோமேட்டிக்காக லைன் பை லைனாக வந்து எப்படி சால்வ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத காட்டுது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இனிமேல் மேக்ஸ் டியூஷன் கூட போக வேண்டியிருக்காது போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து இது வந்து தனித்தனியாக வந்து எல்லாத்தையும் வந்து அக்வேரா அணுவேரா பிரித்து வந்து நமக்கு ஆன்சர் வந்து சொல்லிடுது. மேலும் வந்து ஒரு ப்ரோக்ராம் கூட என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணால் கூட அது என்ன ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது முதற்கொண்டு அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே இந்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் என்ன முதற்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கிறது. மேலும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணுறேன். அதில் வேணுக்கொண்டே ஒரு மிஸ்டேக் வந்து விட்டுட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து சரி பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நான் வந்து ஒரு ஈக்குவலண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு அதில் வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி தெரியும், அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுது. சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரியாக எந்த ப்ரோக்ராமுக்கும் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேட்கலாம். குறிப்பாக வந்து எனக்கு லெட்டர் எழுத தெரியலனா கூட அந்த லெட்டர் வந்து எப்படி எழுதணுங்கிறத கேட்கலாம். அதுபோக அந்த எந்த ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஸ்கில்ஸ் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா அது கூட நம்ம கேட்க முடியும். குறிப்பாக வந்து இப்போ நிறைய வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில நேரங்களில் வந்து சர்வர் வந்து ஃபுல் ஆகிடுது, அதை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து வருது. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கூகுள் யூசர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான யூசர்ஸ் வந்து ஓப்பன் ஏஐக்கு வரும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுது. மற்றபடி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எப்படி ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் டைப் பண்ணால் அந்த என்ன மாதிரி டைட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வந்து அந்த என்ன எதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுது. இது இப்போ பசில்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது போக நம்ம வந்து அதை கூட ப்ளே பண்ணுறது கூட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக வந்து நமக்கு பல விதமான விஷயங்கள் இந்த ஓப்பன் ஏஐ மூலமாக கிடைக்குது. ஸோ இது மாதிரியாக ஒரு சேட் பாட்டை வந்து இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மேக்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் லெட்டர் எழுதுறது, அது போக எல்லா விதமான விஷயங்களும் குறிப்பாக வந்து நான் வந்து எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அதில் கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து கொடுக்கும். குறிப்பாக வந்து இன்டர்வியூ நம்ம வந்து அது கேட்டால் வந்து நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவோம் முதற்கொண்டு வந்து ஈஸியாக வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுது. இதுமாதிரி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினும் பண்ணிக்கலாம். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன ப்ரோக்ராமர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ், யூகே மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து சாட் ஜிபிடி வந்து கொஞ்சம் பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து கொஸ்டின்ஸ் டீச்சர்ஸ் கேட்டாங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இதிலே டைப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து உடனே ஆன்சர் சொல்லிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் வந்து ஈஸியாக வந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்து நமக்கு சொல்லிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன தப்பு போட்டிருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சொல்கிற மாதிரியாக விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இது வந்து கூகுளுக்கு போட்டியாக இருக்கான ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சாட் ஜிபிடி பற்றி என்ன நினைக்க அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.